Hello friends, good morning. This is Ben Asra from Matrix FX Academy. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டியோடைய மந்த்லி அவுட்லுக் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி 1.10453 க்ளோஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1.12 வரைக்கும் போச்சு ஆக்சுவலாக 26 ஆகஸ்ட் டைம்லாம். அந்த மாதிரி இருந்த ஒரு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 or 4 டேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 150 பிப்ஸ் நமக்கு டவுன் ஆகிருக்கு. என்ன ரீசன் இதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸோடைய டேட்டா, எக்கனாமிக் டேட்டா, முக்கியமாக ஜிடிபி டேட்டா பார்த்திங்கன்னா ஹையராக இருந்தது. ஸோ அதனால் ஸ்டாக்ஸ் மூவ் ஆச்சு, டாலர் கொஞ்சம் பிட் ஆச்சு. ஸோ ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டைனமிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு, பட் பெருசாக சேஞ்ச் ஆகலை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏன் யூரோ யூஎஸ்டி பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக், அதாவது ஆகஸ்ட் லெவல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.092லேருந்து 1.0987 அந்த லெவல்லாம் இருந்தது. பெருசாக அவங்களுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருந்த லெவல்ஸ் போயிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி ஒரு அப் ட்ரெண்ட் இருந்ததுன்னா, ஜெரம் போவல், அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கோடைய சேர்மன் வந்து அறிவித்தார், நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ண போகிறோன்னு ஒரு வார்த்தையை விட்டார். விட்டோன்னே பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக டாலருக்கு நிகராக டாலர் பார்த்திங்கன்னா பயங்கர வீக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பேர் வந்து யூரோ யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டிக்கு எதிராக யூரோ பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லெவலில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து இசிபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க போகிறாங்க. ஃபெடரல் ரிசர்வுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் கட் பண்ண போகிறாங்க யூஎஸில். ஸோ நம்மளும் கட் பண்ண தான் போகிறோம்னு சொல்லி அவங்களும் அந்த மாதிரி தான் அறிவிப்பாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணி தான் உட்காந்துருக்கு இப்போ. ஸோ எல்லா லெவல்ஸும் எல்லாமே மார்க்கெட் வந்து ஆன்டிசிபேட் பண்ணி இந்த லெவல்ஸில் ஒரு ஈக்லிபிரியம் லெவல் இருக்குது இப்போ. ஸோ இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும், நம்ம வந்து வாங்கலாமா, ட்ரேடர்ஸ் வந்து இல்லை நான் வாங்கி வைக்கலாமா ப்ரோ, இல்லை நான் விற்கலாமா, ஆக்சுவலாக நான் செல் பண்ணிவிட்டு வாங்கலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 12th செப்டம்பர் அன்றைக்கி இசிபி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ரேட்ஸு. அது வரைக்கும் இந்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சாப்பினா ஒன்றும் இல்லை, மேலே போகும் கீழே வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க, பையன் போட்டிருப்பீங்க, பட் செல்லில் உட்காந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இல்லை நீங்கள் செல்லில் போட்டிருப்பீங்க, திருப்பி மேலே போய் பையில் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி டைனமிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் வெலாசிட்டியெல்லாம் ஸ்பெகுலேட்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கரன்சி மார்க்கெட்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் வந்து நம்ம அந்த சாப்பி கண்டிஷன்ஸில் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ப்ரோக்கர்ஸுக்கு தான் அது பாசிட்டிவ், நமக்கு கிடையாது. ஸோ இப்போ யூஎஸ்டி வந்து வீக்காக இருந்துங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து ஓவராக ஆம்பிஷியஸாக இருந்துட முடியாதுல்ல நம்ம பொதுவாக. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக ஆக்சுவலாக வந்து அவங்க வச்சுருக்க லெவல்ஸ் தான் அது. ஸோ யூஎஸ் டேட்டா வச்சு தான் அந்த யூரோ யூஎஸ்டின்றது போகும். யூரோப்லேருந்து பார்த்திங்கன்னா பெருசாக டேட்டாஸ் இல்லை, இசிபியோடைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த யூரோ யூஎஸ்டி பேர் வந்து கீழே போயிருக்கு அப்படின்ற கண்டிஷன், ஜெர்மன் சிபிஐ, அதாவது ஜெர்மனுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்தது. கடந்த வெனஸ்டே அன்றைக்கே பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டி வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் சந்திச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடிபி டேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை வந்து ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கரன்சி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பேர் பண்ணுறீங்கன்னா அந்த பேரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா பேரையும் போட்டு பண்ண தேவையில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் ஒரு டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்தை. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பெருசாக நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பேரோடைய கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ பொசிஷன்லாம் நீங்கள் எடுத்து வைங்க. இதில் நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ணுறேன், நான் வந்து எல்லா கரன்சியும் வாங்கி வைக்கிறேன்ற அடிப்படையில் நீங்கள் வந்து வந்துடக்கூடாது. அப்படியே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் கூட நீங்கள் ஒரு G10 பேஸ், உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து டாலர், அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனடியன் டாலர், அப்புறம் ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ், ஜாப்பனீஸ் என்ன, இந்த மாதிரி கரன்சி, பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ், இந்த மாதிரி கரன்சிஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். லிக்விடிட்டி நல்லாயிருக்கும் அதில். நீங்கள் மாட்டுக்கு போய்ட்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ட்ராண்ட், இல்லை நான் வந்து சிங்கப்பூர் டாலர், இல்லை நான் சைனீஸ் யுவான்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா சைனீஸ் யுவான்லாம் ரொம்ப டேஞ்சரான கரன்சி. நம்ம வாங்கி வைப்போம், அவங்க சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க. இதை பற்றி நிறைய பேசுவோம் நம்ம. பட் ஓகே கைஸ், இதுதான் பேசிக்காக நம்ம வந்து யூரோ யூஎஸ்டியோட அவுட்லுக். செப்டம்பரில் கொஞ்சம் சாப்பியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து யூஎஸ் டேட்டாவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு யூரோ யூஎஸ்டி வாங்குங்க வீக்னஸாக இருந்தால். இல்லை யூஎஸ்டியோட டேட்டா பார்த்திங்கன்னா, அதாவது அமெரிக்காவோட டேட்டாஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம் தாராளமாக. எஸ், ஃபைன். தேங்க்யூ. ஐ வில் பி டாக்கிங் டுமாரோ. Until then, I'm signing up. Bye.